மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5, புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். என்னோட பேர் சரணகுமார், சேலத்துலேருந்து வரேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஐயாக்கும் கடவுளுக்கும் நன்றி. நான் 2016 உபதேசம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய முரண்பாடுகளோடு தான் ஐயாவை நோக்குவேன். ஆனால் அந்த முரண்பாடுகளை என்னை நோக்கி வச்சதுனால தான் இன்னும் நான் தொடர்ந்து வரேன். போன வருஷம் டிசம்பர் மாதம் 5 நாள் வாழ்வியல் வகுப்பு கலந்துக்கிட்டோம். அதில் காலமுன் கையில் அப்போ தான் எனக்கு வெட்ட வலி புரிஞ்சுது. அது வரைக்கும் என்னன்னே தெரில. நான் 1000 தடவை அந்த வார்த்தையை கடந்திருப்பேன். ஆனால் அந்த போன டைமு தான் எனக்கு அந்த வெட்ட வலி காமிச்சு கொடுத்து, ஐயா மூலியமாக காமிச்சு கொடுக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெட்ட வலி தெரிஞ்சாலும் இந்த சமுதாயத்தோட பொருந்த மறுக்கறனா இல்லை அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இந்த 40 நாள் வாழ்வில் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை இந்த சமுதாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கடவுளோட ஒன்றதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த எனக்காக 40 நாள் ஐயாவோட இருந்ததுக்காக முக்கியமாக ஐயாவுக்கும் அந்த கடவுளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன். எனது ஆனந்த கண்ணீரில் நனைய விட்டார் ஐயா இந்த 40 நாளில். ஐயாட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கல்வி இருக்குது. அது நீங்கள் ஒவ்வொருவரும் அதை நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் இப்போ பார்க்குற ஐயா வேறு, 40 நாள் இருக்கிற ஐயா வேறு. அவர்கிட்ட வந்தால் தங்கத்தை புடம் போடுற மாதிரி உங்களை போட்டு உங்களை தங்கமாக மின்ன வச்சுருவார். ஐயா நேர்மையோட உச்சம். அவளுக்கு கருணைக்கு எல்லையே கிடையாது. பார்க்க தான் சாதாரணமாக அவர் சமதளத்தில் இருந்தும் நமக்கு என் கூடலாம் பழகினார். ஆனால் அவர் அப்படி இல்லை, அதுக்கு மேலே. ஐயாவோட கோவம்லாம் எப்படி இருக்குன்னா, இடியும் மின்னலும் மாதிரி இருக்கும். ஆனால் அது எதுக்குன்னா, அது மழை பொழிஞ்சு என்ன மாதிரி மண்ணை குளிர் இருக்கிறதாங்கிறத நான் அந்த 40 நாள் தான் உணர்ந்துக்கிட்டேன். நான் 2016 அவர் ஐயாட்ட உபதேசம் வாங்கினேன். ஆனந்த வாழ்வில் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய தப்பு இல்லை, அந்த புரிதலில் நான் ஐயாவை சந்தேகப்பட்டேன். அதே சமயம் அதை ஐயா முன்னாடி தான் சொன்னேன். நான் அதுக்காக இப்போ போய் ஐயா கிட்ட அந்த செருப்பை கேட்டேன். ஐயா அப்போ கூட என்ன தெரியுமா சொல்கிறாரு, எதுக்குடா செருப்பு, ஷூ வாங்கிக்கோடா அப்படின்னார். அந்த கருணை யாருக்கு வரும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஐயாவை என்னமோ பண்ணிட்டாருன்னு இல்லை, உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் அமையணும். நீங்கள் இந்த பணம் காசெல்லாம் ரெண்டாது. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்கள் ஒரே ஒரு நாள் சுவிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஐயா நினச்சா எனக்கு கண்கலங்கள் ஆனந்த கண்ணீர் எனக்கு வருது. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் மறுபடியும் சொல்கிறேன். ஐயா மாதிரி ஒரு ஆள் நான் ஒரு நேர்மையான ஆள் நான் பார்த்தது இல்லை. அவர் எனக்கு என்ன தேவைன்னு கேட்ட ஒரே ஆள் அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில். ஐயாவுக்கு நன்றி சொல்லி நான் அதிகமாக பேச விரும்பல, இருந்தாலும் எனக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் வினோத்குமார். நான் சென்னை பல்லாவரம் பொல்சலூர்லேருந்து வரேன். எனக்கு ஐயா அறிமுகமானது யூடியூப்பில் 2020 வாக்கில் அறிமுகமானாங்க. நான் உபதேசம் வாங்கினது 2020. அதுலேருந்து நல்லா பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நல்ல ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்லா சந்தோஷம். ஸோ நல்ல பணம், எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஐயாவோட வாழ்வியல் வகுப்பு 5 வகுப்பும் ஆன்லைனில் அட்டன் பண்ணேன். அந்த டைம் கொரோனா டைமில் அது ஒரு நடைமுறைப்படுத்தியிருக்கேன். அது நல்லாவே இருக்குது. நல்ல மரியாதை, நல்ல ஆரோக்கியம், ஸோ எல்லாமே சொசைட்டியில் எப்படி பழகிறது எல்லாமே இருக்குது. அது இருந்தாலும் ஒரு சின்ன உறுதல், ஐயாவோட 40 நாள் இருந்து தங்கி பழகி முகமுகமாக பார்த்து இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. அதனால் ஐயா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப நன்றி.
இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் சிறப்பாக எப்படி ஆரோக்கியமாக இருக்குது, எப்படி எல்லாரோட நல்லா பழகுறது. மற்றவங்க எல்லாம் வித்தியாசமாக இருந்தால் கூட எங்கள் ஐயா வந்து எளிமையாகவும், இன்னும் சொல்லப்போனால் சென்னை பாஷையில் எங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சொல்லித் தராங்க. ஸோ அதனால் முடிஞ்சால் எல்லாரும் வர பாருங்க. நிறைய தடங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். இருந்தாலும் ஐயா இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளோட எல்லாரோட கடமை. நிறைய பேர் ஐயாவுக்கு தெரியும், இருந்தாலும் அப்படி அப்படியே தாங்க நின்றுடுறீங்க. கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி வாங்க. ஏன்னா நான் வந்து சும்மா வார்த்தையில் சொல்ல, என் மனைவி, என்னோட உடன் பிறந்தவங்க எல்லாருமே உபதேசம் வாங்கியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையே சொல்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் ஐயா தான். அவரோட இதெல்லாம் கேட்டு வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கேன். இன்னும் பழகி பார்க்கலான்னு ஐயாவோட நெருங்கி வந்திருக்கேன். ஐயா கிட்ட வந்து உபதேசம் வந்து 2020 செப்டம்பர் மாதம் வாங்கினேன். ஸோ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கனால நிறையா கொஞ்சம் அனுபவம், வெற்றிக்கண் விழிப்பு அது மாதிரி அனுபவம்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜோதிட வகுப்பும் அட்டன் பண்ணியிருக்கேன். 5 நாள் வாழ்வியல் வகுப்பு அதுவுமே அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஐயா 40 நாள் வகுப்பு அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் கடவுள் அதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஐயாவும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப 40 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஐயா கூட. ஒரு குரு கிட்ட இவ்வளோ நெருங்கி பழகி பழக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஐயா கூட அது சாத்தியமாக இருந்தது. ஒரு குருன்றது சக மனுஷனோட ட்ராவல் பண்ணி அவன் கூட போய் அவனுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறான், எப்படி அதாவது ஒரு அம்மா அப்பா குரு இவங்க 3 பேரும் தெய்வம்னு சொல்கிறது வந்து எதனால் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்கலான்றது வந்து ஐயாவை பார்த்தா எல்லாருக்கும் புரியும். அம்மா அப்பா நம்மளை வந்து பெற்றுட்டாங்க, அவங்க நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த சமூகத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க ஷேர் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அதை தாண்டி இருக்கிறது வந்து குரு தான். ஸோ குருன்றது வந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பையும் அதை பார்த்து அதை திருத்தி நம்ம எப்படி வாழணும், நம்மளோட நோக்கம்னா வச்சுக்க நோக்கத்து மேலே எவ்வளோ கவனமாக இருக்கணும், அதெல்லாம் அப்படியே எப்படி பார்த்து பழகணும், அது மாதிரிலாம் ரொம்ப கூட ட்ராவல் பண்ணி ரொம்ப அதான் சொன்னாங்க. ஆன்மீகம்னா சும்மா வந்து ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சும்மா நான் வந்து கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிங்கமாக இருக்கணும். ஆன்மீகனாலே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை வந்து வெல்கம் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஐயா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஐயா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணால் அதெல்லாம் பெருசாக பொக்கிஷமாக போகுது. அதனால் ஐயாவை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கலாம். மோஸ்ட்லி வந்து சில பேருக்கு பணம் இருக்கும், டைம் இருக்காது. டைம் இருக்கும், பணம் இருக்காது. ஸோ அது மாதிரிலாம் விட்டுடாதீங்க. ஏன்னா ஐயா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐயா கிட்டேருந்து நம்ம எவ்வளோ பழகி ஐயா கிட்டேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷனை வாங்கணுமோ வாங்கிக்கலாம். வாங்கி அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சிடும். எங்கள் ஐயா கிட்ட வந்தாலே நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு போதுமானது இருக்குது, என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு அங்கேருந்து நின்றுடாதீங்க. நான் கிட்ட வரும்போது தான் தெரியுது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு புரியுது. ஐயா பேசுகிற அந்த சிந்திக்கிற விதம் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டு இருக்குது. சராசரி மனுஷனை வந்து நம்ம அப்படிலாம் சிந்திப்போமா, அப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் தெரியாது. ரொம்ப இது சொல்ல நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்கு விசேஷமான மனுஷன் அவர். அதை நெருங்கி வந்து பார்த்தா தான் தெரியும். எதனா முடிஞ்சால் ஐயா இருக்கிற வரைக்கும் தயவுசெய்து இந்த 40 நாளை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் தெரியும். வந்து செயல்படுத்தும் போது தான் அதோட வந்து வீரியம் என்னன்னு புரியும். ஐயோ அந்த மனுஷன் இவ்வளோ நாளாக விட்டுட்டோமே, அப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஐயா கிட்ட வந்து அந்த 40 நாளாக அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோட அனுபவ பகிர்வு. ஏன்னா நான் பட்ட வேஸ்ட் பண்ணதை வந்து திரும்ப யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்னு நினச்சிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஐயாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயா சொல்லுவாங்க கொண்டாட்டம் தான் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு அந்த வார்த்தையில இல்லாமல் இந்த வகுப்பு வரும்போது தான் அது எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோன்றது வந்து இந்த வகுப்புக்கு வந்தால் எல்லாம் தெரியும். இந்த வகுப்பு வரத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் இருந்தால் பணம் இருக்காது, பணம் இருந்தால் நேரம் இருக்காது. அது மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு வர பாருங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப என்னை வந்து யாருன்னு இன்டர்வியூல கூட கேட்பாங்க, டெல்மியா போட்டி ஒரு சொல்ல உன்னை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி சொல்லணுன்ற போது நம்ம சொல்கிறதெல்லாம் கற்று வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேற. ஆனால் ஐயா கிட்ட வரும்போது தான் தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஐயா இங்கே ரொம்ப அழகாக எல்லாமே சொல்லி புரிய வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து என்னை யாருன்னு இங்கே காமிக்கும் போதே எல்லாமே எங்களுக்கு புரியுது. வெளியில இருந்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் இங்கே தெரியுது. இங்கே வரும்போது தான் நம்ம தெரியுது நம்ம யார், எப்படி வாழ போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணலான்றது தான் ஐயா ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் கடவுள் உணர்ந்த மனிதனு கூட என்னை அதை பயணிக்க வச்சு அந்த 40 நாளும் என் வாழ்க்கையில் வந்து பொன்னான நாட்கள், மறக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை வந்து இனிமேல் வாழ்ந்து வெளியில் காமிச்சு எங்கள் ஐயாவுக்கு நன்றி உணர்வோடு இருப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பேர் பாலாஜி, சென்னையிலேருந்து வரேன். 2017 உபதேசம் வாங்கினேன்.
நிறைய மாற்றங்கள், நிறையா புதுசு புதுசான அனுபவங்கள் நிறையா வந்திருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்க மாரியே ஃபீல் ஆகுது. இன்னும் ஃபுல்லா நிறைவான மாரி தெரியலன்றதுனால 40 நாள் கிளாஸுக்கு வந்திருக்கேன். ஐயா இருக்கும்போதே ஐயாவுக்கு பணிவிடை செஞ்சு, அவர் கூட இருந்து வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். 2017ல் உபதேசம் வாங்கினேன். ரொம்ப காலமாக ஐயாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த 40 நாள் கிளாஸ் வந்துச்சு. போன வருஷம் யோசித்தேன் போகலான்ட்டு. ஆனால் போன வருஷம் அந்த மாதிரி பிளான் அமையல. சரி அடுத்த வருஷம் அமையும்னு நினச்சி அதே மாதிரி அமைஞ்சிச்சு. இந்த தடவை வந்துட்டேன். இங்கே ஐயா சொல்லித்தரது என்னென்னா, இந்த சமூகம் நிறையா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிவி பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, எதிரில் பார்த்துருப்பீங்க, சுற்றி பார்த்துருப்பீங்க. இதுதான் சரின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்தால் அது இப்போ அப்படி இல்லை. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது, நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாறுறதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாறுறதை விட்டுட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ, மற்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு சரின்னு படுற விஷயத்த செய்யுங்க. இதுதான் ஐயா சொல்லி தருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேள்வி கேட்பார். அவர் நீங்கள் பதில் சொல்கிற பதிலை வச்சே அவர் வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களா, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பூஜை நடக்கும் இங்கே. அடிக்கடி நிறைய பேர் பூஜை வாங்கிட்டு அடி வாங்கிட்டு அடுத்த நாள் தூங்காமல் கூட போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அடுத்த நாள் தெளிவாயிடுவாங்க. அதுக்காக தான் அவர் உழைக்கிறாரு. அவர் மாதிரி அன்பு உங்களுக்கு எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கேயும் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க திருப்பி வரணும்னு அன்பாக யோசிக்கிற அந்த மனுஷன் வெளியே கிடைக்க மாட்டாங்க. வேறு என்ன சொல்கிறது, இங்கே நல்ல சாப்பாடு, உங்களுக்கு நல்ல இயற்கையான உணவு கிடைக்கிறாங்க. வெளியெல்லாம் உங்களுக்கு அந்த இயற்கை உணவு கிடைக்குமா, மருந்து போடாத உணவு கிடைக்குமான்றதெல்லாம் சந்தேகம். இங்கே இடத்துல இயற்கையான சூழ்நிலை, இந்த இடத்துல சுற்றி அட்மாஸ்பியரும் வந்து நிறையா வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் மற்றவங்க தாட்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு ஐசோலேட்டட் இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஃபுல்லாக பசுமையாக நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள் இங்கே இருக்கும். இங்கே தேடி பார்த்தா கிடைக்கும், நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மாஸ்பியர், இங்கே ஸ்விம்மிங் பூலு, வெளியே சுற்றுறது, இப்போ வெளியே ரவுண்டிங் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கிடைக்கும். அப்புறம் காலத்தை எப்படி கையாளுறது, நம்மளோட காலத்தை அவர் சொல்லிடுவார். எவ்வளோ நாள் நீங்கள் இருக்க போகிறீங்க, இதில் எதை வேஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ வேஸ்ட் பண்ணலாம், எப்படி கொண்டாடலாம். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் நல்லா சேர்த்து வச்சுட்டு கடைசியாக கொண்டாடலான்ட்டு. ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு கொண்டாடுற டைமில் உங்களுக்கு உங்கள் உடம்பு சப்போர்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் கொண்டாடிக்கிட்டே போனீங்கன்னா இது நிறைய கொண்டாட்டம் கிடைக்கும். அதாவது பஸ்ஸில் போகிறவங்க வண்டியில் போவாங்க, வண்டியில் போகிறவங்க காரில் போவாங்க. காரில் போகிறவங்களால நிறைய இடத்துக்கு போக முடியும். ஒரே ஒரு டெஸ்டினேஷன் போகிறது விட்டு அதை அப்படியே சுற்றி ரவுண்டாக 4-5 இடத்துக்கு சுற்றி டெஸ்டினேஷன் போயிடலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா நிறையா இன்னும் அனுபவிக்க முடியும்ன்ற ஐயா சொல்லுவார். அப்புறம் உங்கள் உடல் தான் வந்து மதிக்கத்தக்கது. மிகப்பெரிய பொக்கிஷன்னா உங்கள் உடல் தான். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எப்படி இருக்கணும், நீங்கள் போகிற செருப்பு எப்படி இருக்கணுன்றது நிறைய பேர் அது தேவையில்லாததானே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் உங்கள் பொக்கிஷத்தை இன்னும் பொக்கிஷமாக பத்திரமா காக்கணுன்னா, உங்களை நீங்கள் மதிக்கணுன்னா அங்கே உங்களோட உடைகள் அதுக்கேற்ற மாதிரியான தரத்தோடு இருக்கணும். அதையும் ஐயா சொல்லி தருவார். நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு இங்கே வர்றதுக்கு முன்னாடி. இது சரியா, அது சரியா, இந்த பக்கமா, அந்த பக்கமா, எதுதான் முடிவு அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்தது எனக்கு புரிஞ்சது, முடிவுன்றதே ஒன்று கிடையாது, முற்றும் திறந்தவன் தான். நான் இப்போ ஒரு புத்தர் வந்து இந்த காலத்தில் இருக்கிறத அனுபவிச்சிருக்க மாட்டார். நம்ம இப்போ அனுபவிக்கிறது நாளைக்கு நம்ம பேரப்பிள்ள சின்னதாக இருக்கும். இப்போ 1 டிவி பெருசுன்னா அடுத்து அப்போ அவங்க பசங்க 200 டிபிக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாமே வந்து முடிவுக்கு வராது, போயிட்டே தான் இருக்கும். நம்ம போயிட்டே இருக்கணுன்றதை இங்கே கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு காலம் உங்களுக்கு ஒருக்குள்ளே தான் இருக்கும். இந்த இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்ந்துடணும். அப்புறம் தள்ளி போடாமல் இப்போ யோசிக்கிறத இப்போ முடிவு பண்ணி ஒரு காலத்தை பிளான் பண்ணி செய்யணும். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது வந்து ஆசை, எது வந்து தேவைன்றதெல்லாம் ஐயாக்கிட்ட நான் கற்றுக்கிட்டபடி வாழணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வராஜ். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி வாழ்வில் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஆனந்த வாழ்வு இல்லை 5 வகுப்புமே அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு தெளிவு இல்லை.
ரொம்ப மனக்குழப்பத்தோட ஒரு இது இருக்குது. அந்த சமூகத்தில் சரியாக வாழ்கிறதுக்கு சரியாக புரியல, அது திருப்தி அளிக்கலை. அது என்ன நான் சரி செய்யறது தான் வந்திருக்கேன். இது பேசணுன்னு எனக்கு வரலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தும் இவ்வளோக்குள்ளே நல்லாக்கி தந்திருக்காரு. இந்த மனுஷரோட கொஞ்ச நாள் இருந்து அதை புரிஞ்சு நான் நல்ல முறையில் வாழணும், என் கூட இருக்கிறவங்க என் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல மாதிரி வைக்கணும், ஒரு எனக்குள்ள ஒரு ஆதங்கத்தோடு வந்தேன். இப்போ அவர் அதை நிறைவேற்றி என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எப்படி எனக்குள்ள ரொம்ப மன வலியாக இருக்குது. அது என்னால் சமூகத்தோட நடந்துக்க முடியல. எப்படி நான் சொல்கிறது, என்ன பேசுறது தெரியல. ஐயா சொன்ன மாதிரி பேசினாலும் நம்மளோடைய ஏமாத்த தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு அது நான் ஏமாந்துட்டேன்னு தெரியல. அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்பாட்ட போனாலும் அப்படித்தான் இருக்குது, அண்ணன் வீட்டு போனாலும் அப்படித்தான் இருக்குது, மனைவிட்டு போனாலும் அப்படித்தான் இருக்குது, எதுனாலும் அப்படியே தான் இருக்குது. என்னால் மாற நான் சரியா தப்பா எனக்குள்ளே கேட்டு எனக்கு புரியல. இல்லை நான் தான் தப்பா நடந்துக்கனான்னு தெரியல. அதனால அவர்கிட்ட அதை கேட்கணும். கேட்கலனாலும் ஓரத்துல இருந்து அவர் சொல்றது கேட்டாது மாறுமானு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. எல்லாருமே என்ன ரொம்ப என்ன சொல்றது, நான் பேசுறது தப்பானதும் எனக்கு தெரியல. அதை எப்படி என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு இதுக்கு தான் வந்திருக்கேன். 40 நாளைக்கு வாழணும், நல்லா வாழணும்னு ரொம்ப வேங்கையோடு தான் இருக்கேன். ஐயா தான் எனக்கு வழி நடத்தணும். கிளாஸ் நல்லா இருந்துச்சு. நான் ஐயா எனக்கு எப்படி அறிமுகம்னா, தற்கொலை வீடியோ யூடியூப் மூலமாக தான் தற்கொலை வீடியோ பார்த்தேன். தற்கொலை வீடியோவில் பார்த்து இதாச்சு. ஏன்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்ன சொல்கிறார், 5 வருஷம் எனக்கு குழந்தை கிடையாது. இந்த குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்குச்சோன்னே ரொம்ப கஷ்டமான உடஞ்சி இதுக்கப்புறம் வாழாண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த நேரத்தில் ஐயாவுடைய வீடியோ எனக்கு கிடைச்சது, தற்கொலை வீடியோ. அதனால் நான் பார்த்து ஐயாவை சந்தித்தேன். ஃபஸ்ட்டு ஆனந்தவால் அட்டன் பண்ணேன். ஆனந்தவால் அட்டன் பண்ண பிறகு உபதேசம் வாங்கினேன். உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணேன். 2017 வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து ஐயா வந்து பார்த்தேன். இந்த மனசு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேஸ் ஆகிடுச்சு. திருப்பி அப்புறம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அப்புறம் ஐயாட்ட சொன்னேன். அப்புறம் நான் நிறைய தவறுகள் செய்திருந்தேன். அந்த தவறு ஐயாட்ட சொன்னேன். என்ன தவறு செஞ்சேன்னு தெரிஞ்சேன். என் பர்சனலாக இருந்தது. ஐயாட்ட சொன்னேன். இதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு கட்டாயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. தவறு செஞ்சேன். ஐயாட்ட சொன்னேன், ஐயா நான் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி இப்படி ஆகிட்டு அப்படின்னாரு. சரியாயிருயா, நல்லாயிருவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி இருக்கு சொன்னேன். அப்புறம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் அடுத்தலையும் வந்து ஐயா பார்த்தேன். திருப்பி காலாமுன் கையில் அப்படி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்படி இருக்கு சொன்னேன். ஐயா வந்து பார்த்து போயிட்டு சொன்னேன். 2018 குழந்தை பிறந்துச்சு. 2018 மாதமாச்சு. 2019 குழந்தை பிறந்தது. ஐயாட்ட சொன்னேன். ஐயா சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ துக்கத்துலேருந்து என்னை மீட்டு கொடுத்தாரு சொன்னார். அதனால் அவருக்கு எப்படி நன்றி சொல்லுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னுடைய குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு நான் ஐயாட்ட கேட்டேன். ஐயா பேர் கேட்டேன். அப்போ ஐயா சொன்னாங்க, ஐயா 4 பேர் சொல்லுயா அப்படின்னாரு. ஆனால் என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, அவர் என்னை வாழ வச்சுட்டாரு, அவருடைய ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு நினச்சிதான், ஐயா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு ஐயா ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் என் பொண்ணுக்கு இருக்கு, குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் 5 நாள் வாழ்வியல் வகுப்பு அட்டன் பண்ணேன். அதுலேயும் எனக்கு ஒரு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்படி இருக்குச்சுன்னா அப்புறம் 2022 அடுத்தாலே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தது. அதுக்கும் ஐயாட்ட சொன்னேன். ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தைக்கும் பேர் கேட்டேன். அது ஐயா நீங்களே 4 பேர் சொல்லியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இல்லை நீங்கள் எந்த பேர் சொல்லுவீங்களோ அந்த பேர் போதும்னா அதுக்கும் ஐயா வச்சாங்க. ரொம்ப நன்றி. என்னை வாழ்க்கைக்கு இவ்வளோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது ஐயா தான். இந்த வாழ்க்கையில் நான் இவ்வளோ துக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கான 40 நாட்கள் வகுப்பு வந்துச்சு. 2-3 டைம் நான் எதுக்கு நினச்சேன், ஆனால் அது வர முடியல. இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த வகுப்பில் எப்படியாவது இந்த வகுப்பை போய் அட்டன் பண்ணணும், உபதேச பலனுங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படியும் வரணும், கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுக்கு இந்த 40 நாள் வகுப்பு கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து எத்தனை ஜென்மம் நம்ம இருந்தாலும் அத்தனை ஜென்மத்துக்கும் இந்த இது உதவும் அப்படின்னு ஐயா சொன்னதுனால, ஆணித்தனமாக சொன்னதுனால நான் வந்தேன். வேற எந்த இதுவும் கிடையாது. எப்படியோ பைசா ரெடி பண்ணி ஏதோ எனக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் நெஞ்ச இருக்கிறத விற்றுட்டு எப்படியோ வந்தேன். ஐயோ பார்த்தேன்.
40 நாள் இந்த மனுஷனோட வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சி வந்தேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்தேன். ஆனால் என்னுடைய தவறு நான் வெளியில் இருக்கவங்க தான் தவறு. அடுத்தன வெளியில் இவங்க தவறு, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்களால தான் தவறு, அவங்க தவறு, இவங்கள வச்சு தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அத்தனை தவறுமே நான் தான். ஐயா கிளாஸ் எடுக்க செய்ய சொன்னேன். ஒவ்வொரு செயல்களுமே செய்தது அத்தனையுமே என்கிட்ட தான் தவறு இருந்துச்சு. இந்த தவறை எல்லாத்தையும் ஐயா நீ கிட்ட இருந்து நிதானமா, எப்பா நீ இதை தவறு செய்த, ஐயா நீ இந்த தவறு செய்த, ஒரு தகப்ப மாதிரி வெளியில் சாப்பிட்ற இடத்துலையோ சொன்னாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படி வகுப்பில் ஒரு வாத்தியார் மாதிரி அதை செய்ப்பா இதை செய்ப்பா, எழுத தெரியல, தப்பாக எழுதுனேன். நான் அங்கே வந்த பிறகு எழுதி நல்லா எழுதுனேன். வேற கொஞ்சம் எழுத வரும், ஆனால் ஃபுல்லாக கோர்வை எழுத வராது. அதை கூட ஐயா நிதானமாக நின்று எனக்காண்டி அந்த கிளாஸில் எனக்காகவே சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னால் அதை ஏற்றுக்க முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. பாட்டு படிக்க தெரியாது, பாட்டு படிக்க எனக்கு தெரியாது. ஆனால் படிக்க எப்படி படிக்க என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக நான் என்ன சொல்ல ராகத்தோடு பாடணும், அப்படின்னா தான் நான் கரெக்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐயா சொன்னார், ஐயா ராகத்தோடு பாடுறது இல்லை, ஃபஸ்ட்டு அதை எப்படி இப்படிங்கணும், எல்லாரும் நல்லா இருக்குண்ணா, உனக்கு நீ சரியாக இருக்கிறதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சாரு. நான் பாட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு வந்துட்டு அதையும் எனக்கு படிக்க வச்சாரு. சாப்பிட தெரியல உண்மையிலே. நான் கிடைச்ச போல சும்மா இந்த காஞ்ச மாடு திங்க மாதிரி சும்மா கலன்னு தின்னுட்டு தாங்க. ஆனால் அதையும் நிதானமாக இப்படி இதை தின்னு இப்படி சாப்பிட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் இங்கே ஒவ்வொரு வெரைட்டிஸ் வகையான சாப்பாடு, அதாவது சாப்பாடுனா என்ன சொல்லுது, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது. ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு கம்பமுள் தோசை, ஒரு நாளைக்கு கம்பங்கிழங்குல அதை கம்பங்கிழங்கு சொல்ல, அது அந்த எங்கூர் பாசையில் கம்பங்கிழங்கு அதில் தோசை, எல்லாத்துலேயுமே நம்ம நினச்சல கேப்ப மாவில் ரொட்டி மாதிரி போட்டு தந்தாங்க. விதவிதமான சாப்பாடு. ஆட்டு காலில் நல்ல சாப்பாடு. ஏன்னா நான் சாப்பாடு நல்லா விரும்பி சாப்பிடுவேன், அதனால் நல்லா சாப்பிட்டேன், நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல என்னை அறியாமலே நிறைய தவறுகள் செய்துட்டேன். எப்படி பேசணும்னு தெரியல, அப்படி பேசிட்டேன். எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அப்படி நடந்துட்டேன். அது ஐயா எனக்கு உணர்த்தினாரு, நீ இந்த இடத்துல தவறுப்பா, அந்த இடத்துல தவறு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் தவறு வெளியில் கிடையாது, எனக்குள்ளே தான். ஏன்னா எனக்குள்ளே தான் தவறு இருக்குது. அதை நான் எப்படி செய்யணும், சரி செய்யணுங்கிற கிளாஸ் வகுப்பு எடுத்தாங்க. ஆனால் நான் வாழணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தான். இந்த நான் உதவி செஞ்சு அவங்ககிட்ட உதவி பெறணும், அதுதான் நேர்மை அப்படிங்கிறத ஐயாவுடைய இந்த வகுப்பு மூலமாக எனக்கு தெரிஞ்சுது. அது இது வரைக்கும் எனக்கு அப்படி புரியல. நான் தான் சரி அப்படின்னு நினச்சேன். நான் சரியில்லாத எனக்கு என்ன தேவையோ அதை கிட்ட இருந்து ஒரு தகப்ப மாதிரி இருந்தோ, ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தோ, ஒரு பயிற்சி பண்ண சொன்னால் கூட நான் சரியாக பயிற்சி பண்ணலை. அது கூட கூப்பிட்டு ஒரு குருவாக இருந்து அன்பா, ஐயா நீ இதை எப்படி செய்யணும்ப்பா அப்படின்னு கிட்ட இருந்து எனக்கு அப்படி செய்ய வச்சு சொல்லி தந்தாங்க. இப்படி செய்யக்கூடாது, நான் தலையாட்டி கூட செஞ்சுட்டேன், அதை கூட ஐயா இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஐயா எனக்கு அதை சொல்லி ஒரு குருவாக இருந்து நல்ல மாதிரி சொல்லி தந்து ஒரு முழுமையான மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த 40 நாள் வகுப்பு எல்லாரும் பயனடையணும். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப துக்கத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதையும் தாண்டி எனக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒரு இறைவனுக்கும் நன்றி. ஐயா எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்ததுக்கும் கொடான கொடி நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ஏழ்மையில இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல கிளாஸ் ஒவ்வொரு வகுப்பும் ஆனந்த வாழ்வுனா நான் யார், நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி நான் என்ன அந்த உடம்பு வேற, மனம் வேற, உயிர் வேற, தனித்தனி அப்படிங்கிற நான் ஆனந்த வாழ்வுல சொல்லி தந்திருக்காரு. ஊக்கம் கையுடையர் உள்ளத்து ஊக்கம். நமக்குள்ள என்னெல்லாம் ஊக்கமா இல்லை அப்படிங்கிறத உள்ளதை நான் தனித்தனியா சொல்லி தந்திருக்காரு. அந்த ஊக்கம் நாம நான் விவரிக்க முடியாது. நீங்க அந்த கிளாஸ்ல அதை அனுபவிச்சதான் முடியும். எப்படி ஒரு பொருளை சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிட்டா தான் தெரியுமோ, அது மாதிரி அனுபவிச்சு தான் முடியும். பார்த்து பழகுனா நான் யாரையும் பார்த்து பழகக்கூடாது, என்ன நான் பார்க்கணும், எனக்குள்ள என்ன இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் ஏன் இப்படி தவறு நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத எனக்குள்ள பார்த்து தான் பழகணும். அடுத்து வெளியில தவறே கிடையாது, தவறு என்கிட்ட தான் இருக்கு, பார்த்து பழகு. அதுக்கப்புறம் நிமிர்ந்து நின்றுனா நான் எதுக்குமே ஒரு சோம்பேறித்தனமாகவே தான் இருந்துட்டேன். என்னுடைய புரிதல் சோம்பேறி, இதை செஞ்சா அது நாளைக்கு பார்த்தேன், இது இன்னைக்கு பார்த்தல அன்னைக்கு பார்த்தேன், அது கிடையாது. எதையுமே செய்யணும்னா உடனே செய்யணும் அப்படிங்கிறத அதில் புரிஞ்சுக்கிட்டேன். காலம் முன்கையில்னா காலத்தை நான் மதிக்கவே இல்லை.
எந்த காலத்துலையுமே எப்பவுமே மதிக்கலை. எப்படி நான் மதிக்கலைன்னா எதையும் பற்றியுமே யோசிக்கலை, எதையுமே செய்யணும். இப்போ இதை நாளைக்கு செய்யலாம், அதை இன்னைக்கு செய்யலாம், அப்படி தான் நான் நினச்சி செஞ்சேன். ஆனால் அது கிடையாது காலம். இன்னைக்கு நீ எதை செய்யணுமோ அதை செஞ்சிடணும். எதை செஞ்சு அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சிடும். நாளைக்கு போனால் வராது. எனக்கு 36 வயசு ஆகிட்டு. நான் இந்த இளமை வந்து இன்னொரு 30 வயசுக்கு அப்புறம் கிடையாது. அப்போ இந்த வயசில் நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும், அதை நினச்சி இப்பவுமே நினச்சி செயல்பட்டாதான் அதை செஞ்சு அந்த காலம் கண்டு பயிர் செய். அதாவது காலத்தை எப்படிலாம் செய்யணும், காலத்தில் என்னென்ன பயிரெலாம் செய்யணுங்கிறத புரிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது ஐயா சொல்லி கொடுத்ததுல எனக்கு புரிந்ததுலாம் சொல்கிறேன். ஆனால் எல்லாம் முழுசாக என்ன சொல்ல வரலை. ஏன் காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த வகுப்பில் வந்து அட்டன் பண்ணா தான் அந்த வகுப்பினுடைய அந்த வகுப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரியும்னா, அதை வாழ்ந்து 40 நாள் வந்து நீங்கள் சும்மா வந்து கிளாஸ் கிடையாது, அதை அனுபவித்து வாழ்கிறதுக்கு தான் ஐயா சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மனிதன் மேலே இருந்து இறங்கி வந்து இவ்வளோக்குள்ளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறான்னா அது பெரிய வரம். இந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுளுங்கிறது எவ்வளோக்குள்ளே உணர்ந்து அந்த மனுஷன் எவ்வளோ ஃபீல் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சா இவ்வளோக்குள்ளே அவங்க வந்து செய்கிறாங்கன்னா அதை நமக்கு எப்படி எடுத்து நல்ல மாதிரி வழி நடத்தணும், எப்படி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லித்தர. அதை நம்ம எடுத்து நம்ம செயல்படணும். இவ்வளோ நான் அந்த 40 நாளில் நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா நான் நிறைய தவறு, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சரியாக பேச தெரியாமல் பேசி இன்னைக்கும் நான் ஒரு குற்ற உணர்வுல இப்படி தவறாக நடந்துக்கிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி எனக்குள்ள ஒரு மன உளைச்சல் வந்து அதுக்கப்புறம் அவரை நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வச்சுட்டேனே. இருந்தாலும் அவர் எனக்காகவே அந்த 40 நாள் எனக்காக மட்டும்தான் நடத்தினாரா அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்து நான் அதுக்கப்புறம் பேசவே கூடாது. அந்த மனிதர் என்ன சொல்கிறாரோ அதை செயல் மட்டும் தான் படுத்தணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஃபீல் உணர்ந்து நான் அதை செய்யணும்னு தான் நினச்சி இது பண்ணேன். ஆனால் உண்மையிலே இந்த 40 நாள் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல. எனக்கு கடவுளுக்கும் நன்றி, முதல்ல ஐயாவுக்கு நன்றி, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுக்கு எனக்கு ஒரு நன்றி. இது வந்து நான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இல்லைன்னா அந்த 40 நாள் வீண் தான். இந்த 40 நாள் நான் நடைமுறைப்படுத்தணும். எனக்காக இந்த 40 நாள் இருந்து ஒழுங்காக கிளாஸ் நடத்தி அன்பா ஒரு தகப்பன் போல, ஒரு குருவா, ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு ஃப்ரெண்டா இருந்து ஒரு தண்ணி அடிக்கிற இடத்துல கூட ஒரு சைடிஸ் வந்து நான் திங்க தெரியல. உண்மையிலேயே நான் எங்கள் வீட்டில் இந்த என்ன சொல்லுவது, இந்த காஞ்ச மாடு வந்து சும்மா கலைஞ்சி தண்ணி தின்ன மாதிரி நான் தின்னுட்டேன். அது என்னோட தவறு தான். அது எனக்கு புரியல, அது அந்த நேரத்தில் புரியல. அது அவர் ஐயா சொன்னால் எனக்கு புரியல. இப்போ நேரம் அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அது கூட தெரியாமல் தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக வாழணும், யாருக்கும் உதவும் நோக்கில் தான் வாழணுங்கிறத மட்டும் எனக்கு ஆழித்தனமாக புரிஞ்சிருக்கு. யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, முடிஞ்சால் உதவணும், இல்லைன்னா அமைதியாக இருந்து வாழ்ந்துட்டு போகணும். ஆனால் நான் இதுக்கப்புறம் நான் வாழ்கிறது வந்து ஐயாவுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கிற விதமாக நல்லா வாழ்ந்து அடுத்த வர சொல்ல நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் வரணும். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, புராண கொடி நன்றி ஐயா. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதாவது நான் ஐயா அறிமுகம் வந்து யூடியூப் மூலமாக அறிமுகம் ஆனால் அதில் வந்து நான் பார்த்தது முதல் வீடியோ தற்கொலை வீடியோ தான். அதில் நான் தற்கொலை வீடியோ ஒவ்வொரு வீடியோ யூடியூப்பில் பார்த்ததில் அந்த வீடியோவில் பார்க்க சொன்ன கிடச்சி. அதாவது எனக்கு வந்து 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நான் என்ன செய்யணும்னு தெரியல. அதாவது இதுக்கப்புறம் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வெறுத்திருக்கு சொன்னேன். அந்த வீடியோ கிடச்சிது. அந்த வீடியோ மூலமாக ஐயா வந்து சந்தித்ததில் ஃபஸ்ட்டு ஆனந்தவாள் அட்டன் பண்ணி உபதேசம் வாங்கினேன். உபதேசம் வாங்கி பரிசு செஞ்சேன். ஒரு 4-5 மாதம் செஞ்சுருந்தேன். திருப்பி ஐயா வந்து பார்த்தேன் இப்படி இருந்துச்சின்னு. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்படி இருக்கியா ஐயா, சரியாயிருயான்னு சொன்னேன். நான் ஒரு சில தவறு செய்திருந்தேன், அதையும் ஐயாட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டேயான்னு. சரியா, அதெல்லாம் சரியாயிருன்னு சொன்னார். சரி, ஒரு வருஷமாக செஞ்சுட்டுச்சுன்னா 2018 மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்க. 2019 குழந்தை பிறந்துச்சு. ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு ஐயா அந்த பேர் வச்சு பண்ணி தந்தாங்க. நான் அதுக்கப்புறம் 2022 ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது பையன் பிறந்துச்சு. 2 குழந்தை பிறந்துச்சு. அதுவும் ஐயாட்ட சொன்னேன். ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு ஐயா பேர் வச்சு தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலம் முன்கையில் கிளாஸ் 5 வாழ்வியல் வகுப்பு அட்டன் பண்ணேன். அதுலேயும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அப்படி இருந்த ஒரே மனக்குழப்பமாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் 40 நாள் வகுப்பு எப்படி இருக்கும்? ஐயா சொன்னாங்க, 40 நாள் வகுப்பு வந்தீங்கன்னா அந்த வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷம் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 40 நாள் வகுப்பு போயிட்டு வரணும்னு ஒரு இருந்துச்சு. வேறு ஐயாவுக்கும் ஒரு நன்றி எப்படி சொல்லன்னு நினச்சிருந்தேன். அப்படின்னு சொன்னேன். அந்த 40 நாள் வகுப்புலேயும் இருந்து ஐயாவோட இருந்து நன்றி சொல்லணும்னு உனக்குள்ளே தோணுச்சு. அதனால நன்றி சொல்ல வந்தேன். ஏன்னா என்கிட்ட பைசா எல்லாம் தான் இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிறத என்ன செய்யணுமோ அதை கொடுத்துட்டு தான் வந்தேன். வகுப்பு நல்லா இருந்துச்சு.
ஐயா எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா திட்டுவாங்க, ஏசுவாங்க, அடிப்பாங்க, அப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு 4 வயசு குழந்தைக்கு எவ்வளோ அன்பா நிதானமா, எப்பா இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பா அப்படி தான் என்ன சொன்னார். ஒவ்வொரு நாளும் என்ன தான் பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட பாடறதுக்கு வரல. ஐயா நீ படிக்க பாடான்னா இந்த இதுவாக அப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணி பாருயான்னாரு. நான் லாஸ்ட்டில் பாட்டு கூட நல்லா படித்தேன். எழுதுறது வரல, நல்லா எழுதுனேன். இது படிப்பு தான். நான் என்ன சொல்றது, இந்த சமூகத்தில் கொடுத்த கல்வி தான் பெரிய சிறந்தது. நான் படிக்கலை அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஐயா கொடுக்குற கல்வி வாழ்வியல் கல்வி. அந்த படித்தவங்ககிட்டையும் எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சிருந்தாங்க. நான் படிக்கலன்னு ஒரு குற்ற உணர்வுலேயே ரொம்ப இருந்தேன். அதை ஐயாட்ட லாஸ்ட்டு தான் சொன்னேன். இதில் இருக்கிறவங்க ஐயா ஒவ்வொரு கேள்வி கேட்க சொன்னேன். ஆனால் அவங்களால அதை கேள்விக்கு சொல்ல முடியல. என்ன காரணம்னா அவங்க படித்ததுலேருந்து யோசித்ததுனால வரல. அப்போ ஐயா கொடுக்குற கல்வியிலேருந்து புதுசாகவே இருக்குது. எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம், அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு. 40 நாளும் அனுபவிச்சே. காலையில சூப்பு, மத்தியானம் சொல்றதுக்கு நம்ம ஜூஸு, இப்படி ஒவ்வொன்றா நைட்டு வேற, அப்படி 3 டைமும் 3 இதாக இருந்துச்சு. நல்லா அனுபவிச்சிருந்து. ஆனால் ஒரு இயற்கை முறையில் ஒரு பசுமை இல்லத்தில் ஒரு பசுமையாக இருந்து ஒரு குருன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு குருவாக இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளோக்குள்ள அன்பா பக்குவமாக ஒவ்வொரு நாளும் பார்த்து சொல்லி செஞ்சு, இது ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கு துக்கமாக இருக்கிறத விட ஆனந்தம் சந்தோஷமாக தான் நான் இருந்தேன். ஆனால் நான் என்னோட செயல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நான் தான் கரெக்டு அப்படின்னு இருக்க சொன்னேன். தப்பு இல்லை. அது எனக்குள்ளே நான் நிறைய தவறுகள் இருந்துச்சு. அந்த தவறை ஐயா சொல்ல எனக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தவறு நான் எப்படி செஞ்சேன் தெரியல. அந்த வார்த்தைகள் ஐயா ஓனா சொல்லி திருத்தினாங்க. அந்த திருத்தினதுலேருந்து இப்போ எனக்கு புரிய வருது, நான் தான் தப்பாக நான் இருந்திருக்கேன். எனக்குள்ளே நிறைய தவறுகள் இருந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்தது. அந்த தவறை திருத்தி நல்லா வாழணும். இந்த 40 நாள் வகுப்பில் இருந்து போய் சந்தோஷம் வாழணும். அவர் கொடுத்த கல்வி 40 நாள் எனக்கு சந்தோஷம் நான் வாழ்ந்தா சந்தோஷம் அளிக்கும். நன்றி சொல்லணும். ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும், இறைவனுக்கு சொல்லணும். நன்றி சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். ஐயாவுக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு அளிச்சு நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.